கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் போதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறைத்து சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தும். கேட்கிற உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் லூக்கா நற்செய்தி நூலை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். கடந்த பகுதியிலே, அதாவது லூக்காவினுடைய இதே அதிகாரத்தில் கடந்த பகுதியிலே 23, 24 வசனங்களை நாம் தியானித்தோம். இரு வாசல் இரு வழி என்ற தலைப்பிலே இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து இடுக்கமான நெருக்கமான வழியிலே பயணிக்கிறவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கடந்த பகுதியிலே நாம் தியானித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், பரிதபிக்கப்பட்ட நிலை. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய பரிதபிக்கப்பட்ட நிலை என்று இந்த பகுதிக்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இதே வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை உள்ள பகுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கேள்வியோடு கூட செய்திக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நாம் எதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அந்த கேள்வி. கிறிஸ்தவர்கள் என்ற இந்த அமைப்பினருடைய நோக்கம் என்ன? ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது. அந்த சமயங்களிலே கிறிஸ்தவமும் ஒரு சமயம் என்று நினைத்து கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். கிறிஸ்தவத்தை ஒரு சமயமாக நினைப்பது ஒரு தவறான ஒரு எண்ணம். அது ஒரு சமயம் அல்ல, அதுதான் ஒரே வழி. எந்த ஒரு சமயமும் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து தெளிவான ஒரு போதனையை கொடுத்ததாக தெரியவில்லை. மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நித்திய வாழ்வுக்கு ஒரு மனிதனை எந்த ஒரு சமயமும் அழைத்து செல்லாது. ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும்தான் அழைத்து செல்லும். அந்த வழி எது, யார் என்று நாம் யோசிப்போமானால், யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்தவ வழியினுடைய கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே லைஃப் ஆஃப்டர் டெத். அதுதான். இந்த பூமியிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்த பிறகு அவனுக்கு நித்திய வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்பதை இந்த பூமியிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு மார்க்கம்தான் இந்த கிறிஸ்தவம் என்பது. இது ஒரு சமயம் அல்ல, இது ஒரு வழி. கிறிஸ்துவை பின்பற்றுவோர் மட்டுமே, அதாவது அவரை போல் இந்த உலகில் வாழ்பவர்கள் மட்டுமே நித்தியத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அதைதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி 24 மணி நேரமும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டு போற்றி கொண்டு அவருடைய நாமத்தையே 24 மணி நேரமும் உச்சரித்து கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று தியானம் செய்து கொண்டு இருப்பவர்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பவர்கள், புகழ்ந்து போற்றி கொண்டிருப்பவர்கள், கோடிக்கணக்கான ஸ்தோத்திரங்களை துதிகளை செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அல்லது தேவனுடைய வார்த்தையை 66 புத்தகங்களில் உள்ள வசனங்களையும் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கிறவர்களும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. தவறாமல் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. தவறாமல் ஜெப கூட்டங்கள், தவறாமல் ஊழியங்கள், தவறாமல் வேதப்பாட வகுப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே கூடுகைகளிலே கலந்து கொள்ளுகிறவர்களும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. அல்லது தவறாமல் காணிக்கைகள், தசம பாகங்கள் கொடுப்பவர்களும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருச்சபைக்கு, தேவனுக்கு என்று காணிக்கையாக அர்ப்பணித்து விட்டவர்களும் கூட பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. அல்லது வார வாரம் அல்லது மாதம் அல்லது தினந்தோறும் திருவிருந்து தவறாமல் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் பரலோகம் போவார்களா? அதுவும் கிடையாது. அதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. அது கிடையாது. அப்படி நினைப்பது தவறான ஒன்று. இவ்விதமாக நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் இந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவதனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்று எண்ணிவிட முடியாது. அல்லது ஊழியங்கள் செய்வதனாலே, அல்லது ஊழியர்களை கனம் பண்ணுவதனாலே, ஊழியர்களை தாங்குவதனாலே, ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே, ஊழியர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கொட்டி கொட்டி கொடுப்பதனாலே பரலோக ராஜ்யத்திற்கு சென்றுவிட முடியாது. பிரியமானவர்களே, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விதிமுறை பிதாவினுடைய, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவத்தினுடைய முக்கியத்துவ நோக்கம் லைஃப் ஆஃப்டர் டெத், மரணத்திற்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று இந்த பூமியிலே கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் எதற்காக அதை செய்கிறார்கள்? இந்த உலகத்திலே குறைவுகள் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் சுகமாக அற்புத அடையாளங்களை பெற்று வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, விசுவாசிக்கிறோமா? அல்லது நித்திய ஜீவனுக்கு அவர் ஒருவரே வழி, அவர் மட்டும்தான் வழி என்று அவரை நாம் அதற்காக பின்பற்றுகிறோமா? இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமானால் அவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர், அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்குகிறவர், அவர் நமக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்று இந்த உலகத்தின் நன்மைக்காக, உலக வாழ்வுக்காக அவரை நாம் பின்பற்றுவோமானால், பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு நாள் நம்மை பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையிலே கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். நான் ஏற்கனவே கடந்த முறை இந்த லூக்காவினுடைய கடந்த பகுதியிலே தியானித்திருக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள்தான் ஜீவனுக்குள்ளே போக முடியும். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் அவமானங்களையும்
நிந்தைகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சகித்து தாண்டி அதில் வெற்றி பெற்று வாழ்கிறவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கதவு அடைக்கப்பட்ட பின்பு வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று தட்டி கொண்டிருப்பீர்கள், கத்தி கொண்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுவார். அப்போ நாம் என்ன பதில் சொல்லுவோமா? உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே ஆண்டவரே, எங்களுக்கு தெரியலையா? நாங்கள் தவறாமல் திருவிருந்தில் கலந்து கொண்டோம். நீர் எங்களுடைய தெருக்களிலே போதகம் பண்ணினீர், உம்முடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தவறாமல் திருவிருந்து கலந்து கொள்வது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லாது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் சென்றுவிட முடியாது. அங்கே என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். 27வது வசனம், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு சுவிசேஷத்தை சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரராகிய நீங்கள் என்று குறிப்பிடுகிறார். திருவிருந்து பங்கெடுப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, இவைகள் எப்படி அக்கிரம செய்கையாக மாறும்? சற்று நம்ம யோசிக்க வேண்டும். திருவிருந்து தானே எடுக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்களே, நாங்கள் திருவிருந்து போஜனபானம் பண்ணினோம் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இது எப்படி அக்கிரம செய்கையாக மாறும்? ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். திருவிருந்து என்பது கர்த்தருடைய பந்தி. அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவுபடுத்துகிற, அவருடைய மரணத்தை நினைத்து, அவருடைய மரணத்தை நாம் சிந்தித்து, எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சிந்தித்து பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வுக்காக முன்னேறி செல்லும்படி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சாக்கிரமந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுவது. அந்த திருவிருந்து பந்தியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பரிசுத்தவான்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் மட்டும்தான் அதில் பங்கு பெற முடியும். ஆனால் இவர்கள் எப்படி அதை செய்தார்களாம்? அந்த நாளிலே மாத்திரம் பாவ அறிக்கை செய்து பந்தியிலே வந்து கர்த்தருடைய பந்தியை வாங்கி கொண்டு திரும்பவும் பழைய வாழ்க்கையில், பழைய பாவ வாழ்க்கையில், பழைய பிரச்சனைகளிலே, அவர்கள் உலக வாழ்க்கையிலே அவர்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். மீண்டும் அடுத்த கர்த்தருடைய பந்தி வரும் பொழுது அப்பொழுது பயபக்தியோடு வந்து எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து திரும்ப பந்தியை பெற்றுக்கொண்டு திரும்ப வீடுகளுக்கு சென்று மீண்டும் பழைய பாவ வாழ்க்கையிலே, பழைய உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு விருப்பமான, அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி மாற்றி மாற்றி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. திருவிருந்துக்கு மாத்திரம் அவர்கள் பயபக்தியோடு வருவார்கள், அன்றைக்கு மாத்திரம் பாவ அறிக்கை செய்வார்கள். பிரியமானவர்களே, இதைதான் தேவன் அங்கே அக்கிரம செய்கை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் திருவிருந்து பங்கு பெறுகிறோம். கர்த்தருடைய போஜனத்திலே, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். எப்படி பங்கு பெறுகிறோம்? பங்கு பெறுவதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறது, அந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தகுதி உள்ளவர்களாக மாறின பிறகுதான் அதிலே பங்கு பெற முடியும். தகுதி இல்லாமல் நாம் அதில் பங்கு பெறுவோமானால் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாக நேரிடும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் திருவிருந்துக்கு முன்பதாக நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு விரோதமான செய்கை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செயல் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து அதை அறிக்கையிட்டு அவளை பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்ற பின்பு அந்த செயல்களை மீண்டும் செய்யாதபடி எச்சரிக்கையாக வாழ வேண்டும். அதுதான் திருவிருந்து பங்கெடுக்கிற ஒரு முறை. ஸோ இந்த மக்கள் அப்படி செய்யவில்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தி இல்லாமல் ஏதோ கடமைக்காக அதையெல்லாம் செய்துவிட்டு அந்த நாளிலே இவ்விதமாக புலம்பக்கூடிய சூழ்நிலை வரும்.
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தவறாமல் திருவிருந்து எடுத்தோமே, எங்களை மறந்து விட்டீரா? நன்றாக தெரிந்த ஒருவர் ஒரு நாள் அவரை சந்திக்கும்போது, நீங்கள் யார், உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நம்மளை கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அதே ஒரு சூழ்நிலை தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்படும். அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, உங்களை அறியேன் என்று அவர் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு வேதனை ஏற்படும். இந்த பூமியில் நாம் தவறாமல் அவருடைய சமூகத்தில் கலந்து கொண்டதெல்லாம் யோசித்து பார்த்து அன்றைக்கு புலம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்க, நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே அப்படின்னா, நீர் போதகம் பண்ணினீர், நாங்கள் கேட்டோம், உம்முடைய போதகத்தை நாங்கள் கேட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய போதகத்தை கேட்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய போதகத்தின்படி செய்பவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள், அதன்படி செய்யாதவர்கள், அதன்படி வாழாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம சற்று யோசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சமூகத்திலே, திருச்சபைகளிலே போதகர்களால் எதற்காக போதிக்கப்படுகிறது? அதை நம்ம என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி ஒவ்வொரு வாரமும் அல்லது அனுதினமும் வர காரணம், நம்மை இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாகவும் மாற்றுவதற்காக. தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் காணப்படுகிற பாவ வழிகளை விட்டு நம்மை பரிசுத்தத்திற்கு தகுதிப்படுத்துகிற ஒரு செயலை செய்வதற்காக தான் போதிக்கப்படுகிறது. அந்த போதனைகளை கேட்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அந்த போதனைகளை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். பிரியமானவர்களே, சற்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம், நீர் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், ஆகவே எங்களுக்கு நீர் திறக்க வேண்டும். அதல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள். இன்னும் மத்தேயு சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். அங்கே என்ன புலம்புகிறார்களாம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே. இங்கே ஊழியம் செய்கிறவர்கள் அன்னைக்கு நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அதனால் எங்களுக்கு திறக்க வேண்டும், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களா இல்லையா என்பது நாம முடிவு பண்ணுவதல்ல, அவர் முடிவு பண்ணுவது. அவருக்கு பிரியமல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனும் அற்புத அடையாளங்களை செய்வான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிற மனிதன் தேவனுடைய வல்லமையில் தான் செய்தானா அல்லது பிசாசனுடைய செயலில் செய்தானா? அதையும் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் புலம்புகிறார்கள். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா? அப்போ அவர் சொல்லுவார், நான் உங்களை ஒரு காலும் அறியேன், நான் உங்களை ஒரு காலும் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். கதவு பூட்டியாச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இந்த பூமியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். ஏதோ எல்லாரும் பல மதங்களை பின்பற்றுவது போல, சமயங்களை பின்பற்றுவது போல நாமும் ஒரு சமயத்தை பின்பற்றி, ஆஹா, இந்த சமயம்தான், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர் என்று நம்பிக்கொண்டு இருப்பதனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகராக இருப்பாரானால் அந்த இரட்சகர் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்திருப்பது உண்மையானால் நான் பரிசுத்த வாழ்விலே அதை காண்பிக்க வேண்டும். உலகத்தாரை போல உலக வாழ்க்கையிலும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலும் ஸ்பெண்ட் பண்ணுவது எந்த விதத்திலும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றாது. அது நம்மை ஒரு பரிதாபமான நிலைக்கு ஒரு நாள் கொண்டு சென்றுவிடும். பிரியமானவர்களே, வாழ்க்கை நம்முடைய இந்த பூமியில்
நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, உங்களை இந்த பூமியிலிருந்து தனியாக பிரித்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்ற எல்லா மக்களையும் விட. எதற்காக? இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்வதற்காக, மற்ற மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு போதிக்கும்போது சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நற்கிரியைகளை கண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போ அதற்குரிய பண்புகள் நம்மிடத்தில் வரணும். தேவனுக்குரிய பண்புகள், தேவன் விரும்புகிற செயல்கள் நம்மிடத்தில் வரணும். நாம் தேவாலயத்தில் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வீடுகளுக்கு சென்றதும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை, உறவினர்களுக்கு இடையில் சண்டை, சகோதரர்களுக்கு இடையில் சொத்து தகராறு, வீட்டு தகராறு, இப்படி பலவிதமான சண்டைகள், ஒருவருக்கொருவர் பொறாமைகள், ஒருவருக்கொருவர் தவறான ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் செய்து கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறுவதும் தேவாலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் நம்மை ஒரு நாளும் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றாது. தேவாலயத்தில் ஒரு வாழ்க்கை, வீடுகளிலே ஒரு வாழ்க்கை வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய சமூகத்திலே நான் என்ன வாழ்கிறேனோ அதுதான் நான் சமுதாயத்திலும் வீட்டிலும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. தேவனுடைய சமூகத்தில் என்னை பரிசுத்தவான் போல காண்பித்து விட்டு வெளியிலே உலகத்தாருக்கு ஏற்ற போல என்னை காண்பிப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நாம் பயபக்தியோடு வாரம் வந்து பங்கு பெற காரணமே, நம்மை புதுப்பித்து கொண்டு உலக வாழ்க்கையிலே தேவனுடைய சுபாவத்தை நம்மிலிருந்து வெளிக்காட்ட வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்தவ ஜீவியம். அவ்விதமாக தேவனுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்கிறவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள் அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்காச்சாரங்கள், இந்த காரியங்களை செய்கிறவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால் இடுக்கமான வாசல் என்று சொல்லப்படுகிற அந்த வாசல் வழியாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். இடுக்கமான வாசல் என்பது இந்த பூமியிலே கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே தியானித்தது தான். சத்துருவை சிநேகிப்பது என்பது கடினமான ஒன்று. அந்த கடினமான செயலை செய்தால்தான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லுகிறார். அது கடினமான ஒன்று. அடிக்கிறவனுக்கு திரும்பி அடிப்பான்னு சொன்னால் பார்க்குறவங்க நம்மளை இழிச்சவாயின்னு நினைப்பாங்க. ஸோ இது கடினமான ஒரு வாழ்க்கை. அந்த கடினமான வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அவர் போதித்திருக்கிறார். அவருடைய போதனைகளிலே நடப்பதுதான் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அநேகர் இருந்தார்கள். நமக்கு 12 பேர் மட்டும்தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அநேக சீடர்கள் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், ஐயையோ இது கடினமான உபதேசம், இது போல வாழ முடியாது என்று சொல்லி அநேக சீடர்கள் போய்விட்டார்கள். கடைசியில் மிஞ்சினது 12 பேர் மாத்திரம். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு சொல்லுவார், எங்கே போவோம்? நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக உம்மை பின்பற்றவில்லை ஐயா, நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்து செல்லுகிற வார்த்தை வசனம் உம்முடையது. ஆகவே தான் உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். உம்முடைய வார்த்தை மட்டும்தான் எங்களை நித்தியத்திற்குள்ளே, மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே எங்களை அழைத்து செல்ல தகுதியானது. அந்த வார்த்தையை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஸோ அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்து
அந்த உபதேசத்தை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி தேவன் விரும்புகிற வாழ்க்கையை செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். விசாலமான பாதையிலே செல்கிறவர்கள், வாழ்கிறவர்கள் செல்ல முடியாது. விசாலமான பாதை என்பது, விரிவான வழி என்பது, நான் விரும்புகிறபடி இந்த பூமியிலே வாழ்வது. எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஒழுக்கங்கள் இல்லை, ஒழுங்குகள் வேண்டாம், எங்களை யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, அறிவுரைகள் சொல்லக்கூடாது, எனக்கு பிடித்தமானது நான் செய்வேன், இது யாரும் கேட்கக்கூடாது. இரட்டை வேடம் போடுவது, வீட்டில் ஒரு வாழ்க்கை, திருச்சபையில் ஒரு வாழ்க்கை, மற்றவங்க முன்னாடி ஒரு விதமான பேச்சு, போதகர் முன்னாடி ஒரு விதமான பேச்சு, இப்படி மாய்மாலமான வாழ்க்கை வாழ்வது தான் விசாலமான வாழ்க்கை. அப்படி விசாலமான வாழ்க்கையிலே செல்லுகிறவர்கள் நரக ஆக்கினையிலே பங்கடைவார்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நித்தியம் என்று 2 இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது நித்தியம் என்று 2 இருக்கிறது. அதில் ஒன்று நித்திய நரகம், இன்னொன்று நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்றாலே லைஃப் ஆஃப்டர் டெத், அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம். நம்மை இந்த உலக வாழ்வுக்கு பிறகு நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்தும் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகளாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்மிலே எத்தனை பேர் நித்தியத்திற்கு தகுதியானவர்களாக மாறியிருக்கிறோம்? ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தை நம்மை சுட்டி காட்டுகிறது. இந்தந்த தவறுகள், இந்தந்த பாவங்கள், இந்தந்த காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறது என்று சுட்டி காட்டும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கையை நாம் சரி செய்து வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவனுடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியானவர்கள்? அந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் தட்டி கொண்டு ஐயா திறக்க வேண்டும் என்று கதறும் பொழுது நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக நிற்போம். பிரியமானவர்களை, சற்று யோசித்து பார்ப்போம். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த வாழ்க்கை நம்மை பக்குவப்படுத்தி சரிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணித்து அனுதினமும் பரிசுத்த வாழ்வுக்கான முயற்சிகளை, போராட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவோம். அதை விட்டுவிட்டு ஆலயத்துக்கு வருவதனாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், தசமபாகம் கொடுப்பதனாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், காணிக்கைகள் கொடுப்பதனாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், திருவிருந்துகளிலே பங்கு பெறுவதனாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், கிறிஸ்தவ பெயர்களை பெற்றுக்கொண்டதினாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டதினாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவேன் என்பதெல்லாம் நம்முடைய கனவுகள். அது உண்மை அல்ல. தேவ வார்த்தையின்படி வாழ்கிற மனிதன் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான வாழ்க்கை செயல்பாடுகள் இருக்கிறவர்கள், செய்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த நாளிலே நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக நிற்கப் போகிறோமா, அல்லது அவரோடு கூட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக நிற்கப் போகிறோமா? வெளியிலே நின்று கதவை தட்டுகிற கூட்டத்தில் இருக்க போகிறோமா, அல்லது உள்ளே சென்று வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுடைய இடத்துல இருக்க போகிறோமா? தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியிலே எங்களை சரி செய்து உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களாக மாறும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறீர், கழுவி இருக்கிறீர். அப்படிப்பட்ட நாங்கள்
உம்முடைய வருகையின் போது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாமல் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து, ஐயா எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று தட்டுகிற இடத்துல நாங்கள் நின்றுவிடாதபடிக்கு நீர் எங்களுக்கு தயவு காண்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரால் எங்களை பலப்படுத்தி எங்களிடத்திலே காணப்படுகிற பாவ வாழ்க்கை, விட முடியாத பாவங்களை விட்டு விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. எங்களை இந்த பூமியில இன்னும் நீர் தகுதிப்படுத்தும். பரிதபிக்கப்பட்ட நிலையிலே அல்ல, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிரவேசித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்களும் உமோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்கள் என்கிற ஒரு நிலையை அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.